நீங்க 1 மணிக்கு சாப்பிட்றவங்க இல்லையா? 4 மணிக்கு சாப்பிட்றவர். சரி, முடிச்சுட்டேன். ஐயா 1:15 முடிக்கலாமா? தலைவர் நீங்க தான் இல்ல? ரைட் ரைட். தப்புன்றீங்க. ரைட், சொல்லுங்க. இது உங்கள் பார்வையில் எல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லாதது போல. வேகமா சொல்லி முடிக்கிறேன். 700 ஆண்டுகால அடிமைத்தனம், 700 ஆண்டுகள் ஊழியம் இல்லை, 700 ஆண்டுகள் ஆராதனை இல்லை, சபை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுல போட்டு ஒன்றும் இல்லாதது போல இருக்குங்களா? சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதது போல. கூடு போடுங்க, அந்த வசனத்தை கூடு போடுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கடைசி சொற்றோட சொல்லுங்க, என் பார்வையில் ஒன்றுமில்லை. அமல் பண்ணுங்க, அடிக்கடி படிக்க வாசனை இல்லை. சொல்லுங்க, சபை இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை. சத்தமா, ஆத்துமாக்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை, வீடியோ இல்லை, நல்ல ஆடியோ இல்லை. ஆனா கர்த்தர் இருக்கிறார். சொல்லுறேன், எது இல்லை முக்கியம் அல்ல, யார் இருக்க என்பதுதான் முக்கியம். சொல்லுங்க, இல்லை. சத்தமா சொல்லட்டுமா? கோச்சிக்கமா பரவாயில்ல. அதை பத்தி நீ சென்னையில் இருக்கிறாங்க மெகா பாஸ்டர்ஸ் எல்லாம், இவங்கெல்லாம் வெறும் கையா சென்னைக்கு வந்தவங்க தான். என்னுடைய போதகர் என்டி ஜோசப் மன்னார்குடி இருந்து வெறும் பையா வந்த இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சொல்லுங்க, என் பார்வையில் ஒன்றுமில்லை, அவர் பார்வை இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன பாருங்க நீங்க. அதாவது நான் சொல்ல வார்த்தை சொல்லுங்க, என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நான். நாட் மை பெர்ஸ்பெக்டிவ், God's பெர்ஸ்பெக்டிவ். புரியுதா? என் பார்வை பார்க்கும்போது ஐம் ஜீரோ. ஆபாசம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆரம்ப அவர் படிக்கும் காலத்திலிருந்து அவர் ஊழியம் செய்யற காலம் வரை அவர் சொன்ன ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒரு காலத்துல தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷன் தலைமை போக பண்ணினீர் வசனத்தூராக பிரசங்கம் பண்ணார். இன்னும் ஞாபகம் இருக்குது. அழகையோடு வந்தார் சென்னை விட்டு வரும்போது. ஆனா இன்னைக்கு அவரை கர்த்தர் பிரமாண்டமா வச்சிருக்கிறார். ஒரு ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம். ஏமாற்றத்தை ஏற்றுங்க. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஏமாற்றமே நீ வாழ்க, ஏமாற்றமே நீ வாழ்க. நீ இல்லனா இல்லை. இன்னைக்கு தமிழும் புரிய மாட்டேன், இங்கிலீஷும் புரிய மாட்டேன். ஏமாற்றத்துல எடுத்துருங்க, எடுத்துருங்க. சின்ன கேள்வி, ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில வரலாம், நீங்க பாஸ் ஆயிருப்பீங்களா? ஏமாற்றம் நல்லதா கேட்டதா? So a good God will do good things out of bad time. அவங்க நல்ல தேவன் தம்பி, நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களில் செய்வார். புரியவே இல்லை. இன்னொரு முறை, நன்மையான காரியங்களை. இன்னொரு முறை, நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களில் செய்வார். எனக்கு அது தீமையான நேரம், ஆனா அவருக்கு நன்மையான நேரம். ஆமென். நான் அறிவாளி, அவர் அறிவாளியா? நாம அறிவாளி நினைச்சுக்கிறோம். புரியவே இல்லை. வேண்டாம். நாளைய சொல்லி முடிக்கிறேன். ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை. ஆகாய் 1:4 1:2 ஆலயம் இல்லை. சத்தமா, ஆலயம் இல்லை. காலங்கள் கைகூடி வரவில்லை. காலம் சொல்லுங்க, காலம். சத்தமா, பாழாய் கிடக்கிறது. சொல்லுங்க, ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க, ஒன்றுமில்லை. உங்கள் பார்வையில் இருக்குது. சத்தமா சொல்லுங்க, சுகம் இல்லை, வாழ்வு இல்லை, பலன் இல்லை, நிம்மதி இல்லை. சத்தமா எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு சொல்றதுக்கு. அதாவது 700 வருஷங்கள் ஆராதனை இல்லையா? ஆலயம் இல்லை, சபை இல்லை, துதி இல்லை, பாடல் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு வறட்சியின் வாழ்க்கை. தேவன் சொல்றாரு, இல்ல சத்தமா சொல்லுங்க, உங்கள் பார்வையில் எல்லாம் கரங்களை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் பார்வையில்
ஒன்றுமில்லை, உம்முடைய பார்வையில் எல்லாம் இருக்கிறது. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவன் சொல்ல மாட்டீங்களா? 139 சங்கீதத்துல இந்த வசனத்தை இப்படி போட்டிருக்கோம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், ஒன்றுமில்லாத போதே. ஒன்றுமில்லாத போதே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. பெண்ணி நினைப்பார், பெண்ணி நினைப்பார், நீங்கதான். ஒருவேளை அவங்க பாஸ்டருடைய மகனா இருக்கலாம். There was nothing. அதுல போட்டிருக்கிறது ஒன்றுமில்லாத போதே. இருக்குதா? 139. ஐயா அது இல்லையா? என் அவைகள் ஒன்றும் தமிழ் பைபிள்ல உருவேற்படுவதற்கு முன்பே, உருவேற்படும் முன்பே இருக்கு இல்லையா? ஒன்றும் என்ன பாருங்க, நான் பெண்ணை நிக்க வச்ச காரணம், God designed his life, God designed his life. இவர் யாரா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்னவா இருக்க வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு ஒண்ணுமே God designed. சொல்லுங்க, designed and designated. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. தேவனே நீங்க எப்படி டிசைன் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கணும். புரிஞ்சவர் ஆமென் சொல்லணும். புரிஞ்சது? இதே உங்க டிசைன், இதான் உங்க டிசைன். நீங்க இதெல்லாம் மாற ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப அருவருப்பா இருக்கும். புரியவே இல்லை. சொல்ல, this is my design. ஆங்கிலத்துல God designed him and God designated him. உங்களுக்கு ஒரு மீசை எடுத்துட்டாலும் அசிங்கமா இருப்பாரு, நான் மீசை வச்சு அசிங்கமா இருப்பேன். புரியவே இல்லை. தமிழ் புரியல. சொல்லுங்க, God designed him. தமிழ்ல உருவேற்படும் நாட்களும், அங்க காலங்கள் இருக்குது. காலங்கள் எங்கோட இருக்குது? நாட்கள். சொல்லுங்க, கரையை உயர்த்தி, தேவனே அந்த நாட்களுக்குள்ள என்ன நினைச்சுக்குங்க. அந்த நாட்களுக்குள்ள என்ன? சத்தமா நீங்க தேடி போவாதீங்க, உங்களை தேடி வரும். உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல, ஊழியம் இல்லை, ஜனங்க இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, நீங்க எதிர்பார்க்க எதுவுமே இல்லை, ஆனா எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அது நிறைய 23 காரியம் இல்லை இல்லைன்னு சொல்றாரு, நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு. சொல்லுங்க, இல்லை இல்ல, சத்தமா நான் சொல்ல போறேன். நான் சொல்லும் போது இந்த ரொம்ப தேங்க்ஸ் கூடாது. இந்த 4ஆம் வசனம் மட்டும் நீ சத்தமா சொல்லுங்க. 4ஆம் வசனம் முதல் வார்த்தை மாதிரி. தம்பி பைபிள் பாருங்க. நான் சொல்லும் போது 4ஆம் வசனம் முதல் வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கட்டடம் இல்லை அப்படி சொல்லாதீங்க. 4ஆம் வசனம் முதல் வார்த்தை. ஹலோ, 4ஆம் வசனத்துடைய முதல் சொற்றொடர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய முதல் சொற்றொடர் போதும். சொல்லுங்க, ஆலை கட்டடம் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, வாகனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உயர்வு இல்லை, செழிப்பு இல்லை, எதிர்பார்ப்பு முன்னேற்றம் இல்லை, புகழ் இல்லை, சுகம் இல்லை. ஆமென். பாருங்க எல்லாரும். ஆனாலும் என்ற வார்த்தைக்கு நியூ பிகினிங், நியூ ப்ராமிசஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனாலும் என்ற வார்த்தை சொல்லுங்க, புதிய ஆரம்பம், புதிய நம்பிக்கை, புதிய திருப்பம், புதிய வாக்குத்தத்தம். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க, ஆனாலும் என்ற வார்த்தைக்கு BUT, பட். இன்னொரு முறை, ஆத்துமாக்கள் இல்லை, சபை இல்லை, கட்டடம் இல்லை, வாகனம் இல்லை, ஐயா பணம் இல்லை. சொல்லுங்க, பணம் இல்லை, பதவி இல்லை, பொருளாளர் இல்லை, செக்ரட்டரி இல்லை. சத்தமா சொல்லுங்க. தலைவர் பதவி இல்லை. ரொம்ப முக்கியம் அதெல்லாம். இப்போ பதவி வரும்போது இல்லையே. அவர் ஆதரித்து சொல்றாரு. அவரு சொல்ல நேரம் இதுதான். நீங்க ஒரு பழி வாங்கிட்டீங்க, இப்போ உங்களை ஒரு பழி வாங்குறாரு. கலகம் பண்ற மாதிரி இதுல சொல்லுங்க. ஆனாலும் where man ends, there God starts. மனுஷன் எங்க முடிக்கிறானோ அதை ஆரம்பிக்கிற கர்த்தர். உலகம் புதுசா வைக்கும், அதை கர்த்தர் கர்மாவை மாத்துவார். நம்மளா ஒரு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. மாறும். சொல்லுங்க, உலகம் புதுசா வைக்குது, அதே கர்த்தர் கர்மாக்கிடுவார். சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, புதிய நம்பிக்கை,
புதிய வாக்குத்தத்தம், புதிய திருப்பம், புதிய ஆரம்பம். wherever the word comes ஆனாலும், இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், டைம் இல்ல. மல்கியாவில ஒரு ஊழியக்காரர் வீழ்ச்சி 23 வீழ்ச்சி சொல்றார். மல்கியாவில ஒரு ஊழியக்காரருடைய 23 வீழ்ச்சி மல்கியாவில சொல்றார். 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு 23 வீழ்ச்சி சொல்றார். போதும், வீட்டுல போய் படிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும் ஐயா, இத்தனை வீட்டில் சொல்லிட்டு சொல்றாரு ஒரு ஊழியக்காரனை பார்த்து. அந்த ஊழிய யாரு? 2:1 யாரு? 2:1 யாரு? மல்கியா. சத்தமா நீங்க யாரியா? நீங்க யாரு? 23 பாவம் சொல்றாரு. இதுல சொன்ன டென்ஷன் ஆயிடுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில தவறு, குடும்ப வாழ்க்கையில தவறு, ஊழியத்திலே தவறு, கொடுப்பதிலே தவறு, விசுவாசத்திலே தவறு, எல்லாம் தவறு 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 தவறு. 2:14 பெரிய தவறு. 2:14 பெரிய தவறு. 2:14 பெரிய தவறு. சின்ன தவிர பெரிய தவறா? சத்தமா உங்ககிட்ட மாட்டிச்சு என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க தினத்தந்தி, தினகரன், பாலிமர் டிவி என்ன பாக்குறீங்க? புரியா உங்களுக்கு? எல்லா யூடியூப்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருவோம். என்ன பாக்குறீங்க? பாஸ்டர் நமக்கு தெரியாது. நம்ம நல்லவங்க இப்போதாவது ஒரு முறை புரியவே இல்லை. நம்ம நல்லவங்க தான் இப்போ. ஆனா அவரு அதையும் சொல்றாரு. ஆனாலும் கரைகளை உயர்த்தி சொல்றாரு. 4 பேரையும் சொல்றாரு. செழிப்பாய், வளருவாய், வாழ்வாய், மிதிப்பாய். இதுதான் வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், மிதிப்பாய். யாரை பார்த்து? யாரை பார்த்து? என்ன எந்த ஆளு? அந்த ஆளு துபாகூர். மனைவி ஏமாத்தினாரு, சபையை ஏமாத்தினாரு, ஆண்டவரை ஏமாத்தினாரு. ஆண்டவர் ஏமாத்தலையா? 1:16 ஆண்டவர் ஏமாத்துற. 1:16 ஆண்டவர் ஏமாத்துற. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனது கொடுக்கிறார் ஆண்டவர். யார் இவர் தெரியுமா? யார் இவர்? இருக்கையில் என்ன கடை இருக்குது? கடை சொல்ல தப்பு, அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். என்ன பாருங்க, படிக்கிற பசங்க எல்லாம் அமெரிக்கா, படிக்காத பசங்க எல்லாம் பைபிள் ஸ்கூல். மனசாட்சி இல்லை உங்களுக்கு எல்லாம்? படிக்கிற பசங்க ஐடி, இந்த 4 வருஷம் ஃபெயில் ஆனவெல்லாம் பைபிள் காலேஜ், அம்மா படிக்கிறவெல்லாம் பைபிள் ஸ்கூல். ஆனா எங்களை வந்து படிக்கணும். படிக்கிற பசங்க எங்க போகுது? கடால எங்க இருக்குது? ஐடில. இந்த நசல் போனது, கண் போனது, 4 வருஷம் 10 அரியஸ் வச்சுக்கிறதெல்லாம் எங்கதான்? மனசாட்சி இல்லை உங்களுக்கு? கவனிங்க, டாக்டர் பையன் டாக்டரா வரான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் வரான், ஆனா பாஸ்டர் பையன் பாஸ்டர் வர மாட்டேன்றான். கொடுமை இல்லை இதெல்லாம்? ஊழியன் மகன் ஊழியன் மகனா பாஸ்டரா இருக்கணும். ஊழியன் மகள் ஒரு ஊழியனுக்கு மருமகளா இருக்கணும், மனைவியா இருக்கணும். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஊழியன் மகன் ஊழியன் மகள் அவன் சொல்ல மாட்டீங்களா? ஐ பிராக்டிஸ் இட். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஒன்னு MB MPhil, ஒரு பாஸ்டர் பையன் ஏஜில திண்டுக்கல்ல, இன்னொரு மகள் MCom CA, முதல்ல ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். இன்னொரு மகள் MA ML MSc சைக்காட்ரிக், ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். இது நேரம் பார்த்து, ஆனா இது நடக்கும். சத்துவ சொல்லுங்க, இது நிரம்பாது. ஆனா கொஞ்ச நாள் போத்து 2 பேரும் நிரம்பும். ஐயா காசியை கேளுங்க, வினியை கேளுங்களேன், எப்படி இருக்காரு பாருங்க. ஹீரோ மாதிரி இருக்கிற. முதல்ல இது நிரம்பும், அப்புறம் இது நிரம்பும். கொஞ்ச நாள் பொறுத்து கை தட்டி ஆமென் சொல்லுங்க. முடிவா சொல்றேன். ஆனாலும் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, சீக்கிரம் முடிச்சிருவேன். 7 முறை ஒரு வார்த்தை வருது. 7 முறை ஒரு வார்த்தை வருது. திறன்கொள், 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 திறன்கொள். இதை படிக்கிறீங்களா? நம்பர் 1, 4ஆம் அதிகாரம் 1 வசனம், முதல் வார்த்தை. இருக்க மாட்டேன், பேச மாட்டீங்களா? ஆகாய் 2:4 முதல் வார்த்தை. சொல்லுங்க. திறன்கொள் 3வது வரி, 4வது வரி, 5வது வரி,
6வது வரி வேலை நடத்துங்கள். 7வது வரி சத்தமா சொல்லுங்க. 7 முறை அந்த வார்த்தை வருது. என்ன பாருங்க, டோன்ட் கிவ் அப், சேர் ஆஃப். எல்லாம் சொல்லுங்க, சேர் ஆஃப். இப்படி சொல்லுங்க, சேர் ஆஃப். சொல்லுங்க, சேர் ஆஃப். சொல்லுங்க, அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி பண்ண கை கொடுத்து சொல்லுங்க. அவருடைய காய் உங்களுக்கு தெரியுமா? இவர் காய் உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனது 9 ஒளிந்து கிடப்பது 80. சொல்ல திறன் கொள்ளுங்கள். டோன்ட் ஸ்டாப் இட். விட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, சத்தமா தொடர்ந்து பண்ணுங்க. இது இடைவெளிதான், இது இடைவெளிதான். இல்லாமை என்பது இல்லாமலே போகும். இல்லாமை என்பது சத்தமா சொல்லுங்க. 700 ஆண்டு என்ன இல்ல, ஆராதனை இல்ல, சபை இல்ல, வீடு இல்ல, தொழில் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா தேவன் சொல்ற, ஆனால் சொல்லுங்க, இப்பொழுது உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? ஒன்றுமில்லாதது போல. கரங்களை சொல்லுங்க, ஒன்றுமில்லாதது போல. சத்தமா எல்லாம் பேர் சொல்லுங்க. சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். 73ஆம் ஆண்டு டிடிஎஸ் எனக்கு நிறைய சொன்னார். சாமு சென்னையில் இருக்கிறார், நிறைய சொன்னார். ஒரு ஆன்லைன் பிரேயர்ல அவர் சொன்ன இடமே ஒரு வித்தியாசமான இடம். ஜீவானந்தோட ஆன்லைன் பிரேயர், தீமா ஸ்டேஜ். அவர் ரெஸ்ட் ரூம் போறார். என் நண்பர் ஜான் சாலமன், நான் 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம். என்ன அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க, அவங்க என் மகன் சொல்லுவாங்க. ரொம்ப போராட்டம், 15 வருஷம் வீட்டுல போராட்டம். பைபிளை கொடுத்துட்டாங்க, வீட்டு எடுத்து வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். அவர்தான் எனக்கு அடைக்கலமா இருந்தது. அப்ப திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஜோம் பண்ணார். இப்ப 20 minutes நிறைய சொன்னேன், உன்னை பயன்படுத்துவேன், ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனா இருப்பேன், தேசங்களுக்கு கூட கொண்டு போவேன், நிறைய சொன்னார். ஒண்ணுமே நடக்கல. until 86 சொல்லுங்க, 73 13 வருஷம். சொல்லுங்க, அதான் என்னுடைய சிலபஸ். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சிலபஸ் இருக்குது. மோசைக்கு 40 வருஷம், ஆபிரகாம் 25 வருஷம், யோசேப்புக்கு 11 வருஷம், யோபுக்கு 9 மாசம். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் இன் அந்த சிலபஸ். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அந்த சிலபஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே God will promote you. சத்தமா சொல்லுங்க. அதுவரை அமர்ந்திருந்தேன், போட மாட்டேன். அந்த இங்கிலீஷ்ல 4 தடவை சொல்ற, திறன்குள் திறன்குள் இந்த வார்த்தை, வேலையை வேலையை. சத்தமா ஐயா, சரி. இப்ப சலிப்பு வந்து ஊழியத்துல சலிப்பு, ஜலதோஷ சலிப்பு இல்ல. போயிடலாமா? விட்டுட்டு போயிடலாமா? போயிடலாமா? நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், எத்தனை வில்லன், எத்தனை வில்லிகள் தெரியுமா? ஆனா அத்தனை வில்லன்கள் தான் ஹீரோக்கு மதிப்பு. நாம சொல்ல முடியல. அதாவது ஆரம்பத்துல வில்லன் அடிப்பான், கடைகள் ஹீரோ தான் அடிப்பார். புரியவே இல்லை. கடைசி என்ன ஒரு திரைப்படத்துல கடைசி வார்த்தை சூப்பர், யாருக்கு வேலை வருவது? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. சத்தமா சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. ஏன் பக்கப்படுறீங்க? நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்களா? அவர் தலை குஞ்சிட்டா. சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன மாட்டி விட்டுன்றீங்களா? இல்ல படமே பார்த்தது இல்லையா? இப்போ பாப்பீங்க, அநியாயமா இல்ல இதெல்லாம் நீங்க சொல்றது. நான் கூட என்ன சேர்த்தோம், 100 படத்தை ஒரே ஆள் படத்தை 100 படம் பார்த்திருக்கிறேன். ஒரே படத்தை 11 தடவை பார்த்திருக்கிறேன். ஐயோ தெரியல, என் பசங்க பார்த்தா சொல்லுங்க. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், திறன் கொள்ளுங்கள், திறன் கொள்ளுங்கள், வேலையை. 4 சொல்லி முடிச்சிட. 4 காரியம். 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து, ஹலோ, உனக்கு தெரியுமா, நான் எகிப்தில் அவரோடு இல்லை. நான் எகிப்தில் அவரோட இருந்தீங்களா? இருந்தீங்களா? பாஸ்டர் போய் இருந்துக்கலாம். பாஸ்டர் போய் நிறைய பேர் இருக்கிறதே இல்லை, எனக்கு தெரியாதா? பாஸ்டர் வீட்டிலே வாழ்ந்தாரு. சொல்லுங்க, நான் அவரு இல்லாத போது அதிசயங்களை செஞ்சவரு இப்ப செய்ய மாட்டாரா? இல்ல சொல்லுங்க, இல்லாத போதே, இணைப்பு இல்லாத போது, தொடர்பு இல்லாத போது,
ஜபம் இல்லாத போது, ஊழியம் இல்லாத போது அன்னைக்கே எனக்கு உதவி செய்த கர்த்தர் இன்னைக்கு அதோட மேல செய்வார். பயங்கரமே. ஜபம் கேட்டேன், என்ன பண்ணினீங்க கேட்டேன். அங்கே வைக்கோல் புறக்குவதும் செங்கல் சுடுவதும் அவர்கள் வேலையாக இருந்தது. என் வேலைன்னு சொல்லுங்க, அது அவங்க வேலைன்னு சொல்லக்கூடாது. அடிப்படை தேவையே இல்லை, அடிப்படை. ஆனா இன்னைக்கு போதுமானதுக்கு அதிகமா கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்னைக்கு அட்வைஸே இல்லை. கரெக்ட். இன்னைக்கு டாக்டர், பிஷப், செக்ரட்டரி, ட்ரெஷரர், போர்டு கமிட்டி, உப தலைவர், ஒரு கொடுமை. ஒரு பாஸ்ட் கிராண்ட் கொடுத்தாருங்க. அந்த பின்பக்கம் ஃபுல்லா அவர் எதெல்லாம் மெம்பர் ஆகுது அதெல்லாம் போட்டிருக்கிறார். எஸ்பிசி மெம்பர், அதுல மெம்பர், வார்டு மெம்பர், போர்டு மெம்பர், செயற்குழு உறுப்பினர், பின்னால எல்லாம் சொந்தக்கார பேர் போடுவாங்க. இவரு அதிகப்படி அறிமுகம் ரொம்ப ஆபத்தியா, அதிகப்படி அறிமுகம் ரொம்ப ஆபத்துன்னு. இதெல்லாம் நிரந்தரம் இல்லையா? அதான் நிரந்தரம். நமக்கு புரியுதா? 2 வருஷமா 3 வருஷமா? நாங்களும் 2 வருஷம் தான் எங்க வீட்டெல்லாம். அது ரொம்ப அதிகம் தான். ரைட். கலகம் ஒன்ற மாதிரி இது. சொல்லுங்க, நான் உங்களோடு. 5ஆம் வசனம், நான் உங்களோடு. அதெல்லாம் படி நான் உங்களோடு. சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா இது பெருசு, இது பெருசியா? ஒண்ணுமே இல்ல, நான் உங்களோடு. ரைட். சத்தமா சொல்லுங்க, நான் உங்களோடு, என் ஆவியார் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு. எல்லாம் கரைகளை தட்டி சொல்லுங்க, நான் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு, என் ஆவியார் உங்களோடு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதுல நான் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு, என் ஆவியார் உங்களோடு. இதை விட என்ன வரும்? எல்லாம் கரைகளை சொல்லுங்க. அவர் என்னோடு, அவர் வார்த்தை என்னோடு, ஆவி என்னோடு. என பாருங்க, எது இல்லை என்பது முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிற என்பதுதான் முக்கியம். இது எனக்கு போனது முக்கியம் இல்ல, இது உங்களுக்கு எல்லாம் போயிட்டான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க சபையில போயில்லையா? நேற்று அசிஸ்டன்ட் இருந்தான், இப்ப ரெசிஸ்டன்ட் ஆயிட்டான். புரியல. மைக் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சபை விட்டு போயிட்டான். மைக் கொடுத்த மைக் தேசம் ஆயிடுறான். மைக் கொடுத்த ஆயிடலாம். தெரியும், மைக் கொடுத்தா வச்சுக்கூடாது. அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். மைக் கொடுக்க சொல்லி எத்தனை ஊழியக்கார கொடுக்க வரதில்லை. எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கல, எனக்கு ஜபம் கொடுக்கல. நல்லதுயா, நீங்க இப்படி நல்லது. சில பேர் மேல உட்கார வச்சுக்கிறேன், புரியுது உங்களுக்கு? சண்டை போட்டுக்கிறேன், எனக்கு முன்னால கொடு, எனக்கு பின்னால கொடு. ரொம்ப நல்லது. தலைவரே இப்படியே பண்ணுங்க. யாரு சொல்லுங்க? அவர் என்னோடு. வேற என்ன வேணும்? மாமியார் என்னோடு, மாமனார் என்னோடு, மச்சான் என்னோடு. என்னோட கேக்குறீங்க? சொல்லுங்க. எனக்கு பேக்ரவுண்டே இல்ல, பின்னையே இல்ல, எனக்கு கேஷே இல்ல, கலரும் இல்ல, காஸ்டும் இல்ல, ஆனா கிரைஸ்ட் இருக்கிறேன். இன்னைக்கு சென்னை ஊழியங்க எல்லாமே 3 தான். காஸ்ட், கலரு, கேஷ். அண்ணாச்சி சபைக்கு அண்ணாச்சி எல்லாம் போவாங்க, மீனாட்சி சபைக்கு என்ன என்னாச்சு வரதில்லை. கேக்குறோம், நம்ம என்னாச்சுங்க பாஸ்டர், நம்ம என்னாச்சு அங்க பரலோகத்துல இதெல்லாம் இல்லையா? என்னாச்சு சொல்லுங்க. பரலோகத்துல கேஷ் கிடையாது, கலர் கிடையாது, காஸ்டே கிடையாது, கிரைஸ்டா இருக்குது. ஆனா சொல்றாங்க, ஆனாலும் பாக்குறாங்க. புரியவே இல்லை. சொல்றவர்களும் பாக்குறாரு. என் வீட்டுல எல்லா காஸ்டும் இது. நான் ஒரு காஸ்ட், ஒரு காஸ்ட், 3 மருமகள் 3 காஸ்ட். பாக்குறீங்க. என் வீட்டுல ஒரு பாரத விலாஸ் தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது. கேளுங்க. எங்க வீட்டுல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. நான் தமிழ்நாடு, என் வீட்டுக்காரமா கேரளா. என்ன என் தங்கச்சி வீட்டுக்கார ஆந்திரா. அவங்க சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் யார் இருக்கிறா? அதுல 3 பேரு. சத்தமா சொல்லுங்க. என்ன பாருங்க, பாருங்க. மற்ற என்ன செய்வாங்களோ அவர் சிறப்பா செய்வார், ரொம்ப சூப்பரா செய்வார். சத்தமா சொல்லுங்க. உன சொல்லிட்டு முடிச்சிடுறேன். போனவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, இருக்கிறவரை பத்தி சந்தோஷப்படுங்க. போனவன் போனாண்டி, அவன் போயிட்டான். ஆனா இவர் சூப்பரா இவர்
சொல்லுங்க. அவன் மூணாவது என்ன கவனம், அம்பானியை விட ஒரு பெரியவன், பெரியவன், நிறைய பேர் போனான்ல அவங்கள விட ஒரு பெரியவன், அதை விட 1000 பேர் உள்ள போட்டு முடியும். சொல்ற வார்த்தை திறன்கொள். இப்ப எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? இப்போ சத்தமா உடனே சொல்லுங்க. அப்படியே போட்டுக்குது. சத்தமா சொல்லுங்க. உங்கள் பார்வைக்கு எழுந்திருக்கு சொல்லுங்க. என் பார்வைக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே. சத்தம் உங்க பார்வைக்கு சபை தெரியுது, ஆத்துமாக்கள் தெரியுது, வாகனங்கள் தெரியுது, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. சத்தமா எல்லாம் கரைகளை உயர்த்தி, எல்லாம் கரைகளை உயர்த்தி. நான் பாரும் பார்வைகள் ஏற்றவனா இருப்பதாக சொல்லுங்க. எதெல்லாம் நான் பார்க்கலையோ, சத்தமா சொல்லுங்க, எதெல்லாம் நான் பார்க்கலையோ அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எதெல்லாம் நான் பார்க்கலையோ அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லக்கூடாது. மலையில் போகக்கூடாத ஆப்பிரிக்க காடுகள், அமேசான் காடுகள், எத்தனையோ நாடுகள், 42 நாடுகளுக்கு மேலாக மலையில் போக விரும்பாத ஆப்பிரிக்கா, கானா, கென்யா, நைரோபி, டான்சானியா, நிறைய ரொம்ப மோசமான நாடுகள், கம்போடியா, வியட்நாம், பர்மா, ரொம்ப ஆபத்தான நாடுகள். அதெல்லாமே அதாவது போன் திருப்பி பார்த்தா போன் இருக்காது. நிறைய அப்படி கம்போடியா, வியட்நாம் அதெல்லாம் மோசமான நாடுகள். தாய்லாந்துலாம் பலமுறை 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 சொல்லுங்க. ஆனாலும் தேவன் எதை பார்த்தாரோ அதை பார்த்து உதவி செய்யுங்க. எல்லா கரைகளை உயர்த்தி. இப்பொழுது உங்கள் பார்வையில் எப்படி தோன்றுகிறது? ஹலோ, உலகம் சொல்றது முடிஞ்சு போச்சு. யாரு சொல்றாரு? ஆரம்பிக்க போறேன். உலகம் சொல்றது ஒண்ணுமே இல்லை. அது தேவன் சொல்ற, நான் இருக்கிறேன், என் வார்த்தை இருக்குது, என் ஆவி இருக்கிற. அந்த 7 முறை அந்த வார்த்தை வருது. சொல்லுங்க. திறன்கொள், 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 பயப்படாதே, வேலையை நடத்து, நான் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு, என் ஆவியார் உங்களோடு. அப்படியே கர்த்தர் நடத்துவார். God bless. ஆமென். இல்ல தரவு தட்டி நன்றி.